வணக்கம். இன்றைக்கி செம்ம டேஸ்ட்டாக ஒரு ரசம் ரெசிபி, தக்காளி ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிப்பியை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, அடிக்கடி உங்களுக்கு தேவைப்படும். இது செய்கிறதுக்கு தக்காளி 3 மீடியம் சைஸில் இந்த மாதிரி ஒன்று பாதியாக நறுக்கி எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு இதை வேக வச்சுக்கலாம். தக்காளி நல்லா கம்ப்ளீட்டாக வேகிற வரைக்கும் பாயில் பண்ணிக்கோங்க. புளி ஒரு டீஸ்பூன் சைஸுக்கு அதையும் ஊற வச்சுக்கலாம். இதுக்கு மசாலா பேஸ்ட் தயார் பண்ணிடலாம். சீரகம் 1 டீஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூன், காஞ்ச மிளகாய் 2, பூண்டு 5 பல் தோலோடையே சேர்த்துக்கோங்க. இதை மிக்ஸி ஜாரில் இந்த மாதிரி குருணையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தக்காளி நல்லா வெந்துருச்சு. இதை கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா கையிலேயே நல்லா மசிச்சு விடுங்க. தோலை மட்டும் ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க. அந்த பல்ப் அப்படியே இருக்கட்டும். இப்போ புளி தண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். இதுக்கு மேலே நான் எக்ஸ்ட்ராவாக தண்ணி எதுவும் சேர்த்தலை. மஞ்சப்பொடி 1/4 டீஸ்பூன், உப்பு 1/2 டீஸ்பூன், தாளிச்சிக்கலாம். எண்ணெய் 2 டீஸ்பூன் விட்டு, கடுகு 1/2 டீஸ்பூன். கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறமா வெந்தயம் 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக, காஞ்ச மிளகா 1 உடச்சி சேர்த்துக்கிறேன், கருவேப்பிலை 1 கொத்து. இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்ச மசாலா பேஸ்ட்டை சேர்த்துக்கிறேன். அதை நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. பெருங்காயம் 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக. இப்போ இதை ரசத்தோடு சேர்த்துடலாம். அடுப்பு ஒரு மீடியம் ஹீட்டில் வச்சு கொதிக்க விடுங்க. ரசம் லைட்டாக கொதிக்க ஆரம்பித்ததும் கொத்தமல்லி 1 கைப்பிடி அளவு நல்ல பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த டைமில் உப்பு டேஸ்ட் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/2 டீஸ்பூன் போல் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இந்த மாதிரி லைட்டாக கொதிக்க ஆரம்பித்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ரசம் செஞ்சு முடித்த உடனே மூடி வச்சுருங்க. உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் அப்படியே இருக்கும் உள்ள. அவ்வளோதாங்க, செம்ம டேஸ்ட்டாக செம்ம வாசனையான ஒரு ரசம். செஞ்சதும் காலியாயிரும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லணும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.